உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இந்த ஆடி மாதத்தில் நம்ம ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு அம்மன் வழிபாடாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு முருகன் வழிபாடாக இருக்கட்டும், மாவிளக்கு ஏற்றுறதாக இருக்கட்டும், சரி நம்ம பழமையை எல்லாரும் மறந்துட்டோம். அதை எல்லாத்தையும் திருப்பி கொண்டுட்டு வர்றதுக்கு எப்படி நம்ம இந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒரு விழா காலமாக கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது தான். தட்சிணாயன புண்ணிய காலம், சூரிய பகவானினுடைய பாதை மாறும் பொழுது பருவங்கள் மாறுது. இப்போ நம்ம ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா 4 பருவம் இருக்கும். வெயில் காலம், மழை காலம், காற்று காலம், குளிர்காலம். ஸோ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஆடி மாதம் நமக்கு ஒரு காற்று காலமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணாங்க, அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற் போல் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து உணவு பண்ணுறதோ, இல்லை என்ன பண்டிகை காலங்கள் வருதோ அந்த பண்டிகைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அறுவடையை வைத்து நம்ம விழா காலங்கள் கொண்டாடினோம். இதுதான் நம்மளுடைய மரபாகவும் நமக்கு இருந்தது. எதையுமே நம்ம மக்கள் விட மாட்டாங்க. அதுவும் நமக்கு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு திருவிழாவாகத்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ செவ்வாய்க்கிழமை கூட பார்த்திங்கன்னா அன்னைக்கு மங்கள விஷயங்கள் செய்யலை அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தை நம்ம துர்க்கைக்கு ஒரு விசேஷமாக கொண்டாடிக்கிட்டு தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆடி செவ்வாய் நம்ம எப்படி ஆடி வெள்ளியில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். ஆடி வெள்ளினா கண்டிப்பாக புத்துக்கு பால் தெளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு பதிவாக நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையை எப்படி கொண்டாட வேண்டும், அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணால் நமக்கு நல்லது. இப்போ ஆடி செவ்வாய் வருதுப்பா, கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்தை நான் செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஆடி மாதத்தில் ஒரு பர்டிகுலராக தெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்க. ஆடி மாதத்தில் அம்மனை நம்ம ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுறோம் அப்படின்னா கூட ஆடி செவ்வாயில் பர்டிகுலராக ஒரு தெய்வத்தை அதிகமாக கொண்டாடினார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அது எந்த தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்ரகாளி. நீங்கள் எல்லா பத்ரகாளி அம்மன் கோயிலையும் பாருங்கள், ஆடி செவ்வாய் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த ஆடி செவ்வாய் பத்ரகாளிக்குனே உண்டான ஒரு அதிகமான, ஏன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலம் நம்ம காளிக்கு விசேஷமாக எல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை எப்படி நம்ம முருகனுக்கு ஒரு விசேஷமாக சொல்லப்படுகிறதோ அதை விட விசேஷம் நமக்கு இந்த பத்ரகாளியை நம்ம கும்பிடு வர்றதுனால. இந்த பத்ரகாளி அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த ஒரு நாள் ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காளி கோயிலுங்கிறது ஊர் எல்லையில் வச்சுருப்பாங்க. அந்த ஊர் எல்லையில் வைத்து அந்த காளி தேவிக்கு காவு கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவும் இருந்தது. அப்புறம் காலங்கள் மாறும் பொழுது இந்த காவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சிருச்சு. பட் இன்றைக்கும் நிறையா கோவில்களில் அதை கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆடி செவ்வாய் ரொம்பவுமே விசேஷமாக செய்வாங்க. அப்போ நம்ம வீட்டில் கும்பிடும் பொழுது ஒரு கிராமங்களில் ஒரு காவல் தெய்வமாக அது ஒரு ஊர் எல்லையில் இருக்கும்போது அதற்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் வேறையாக இருந்தாலும், நம்ம மக்கள் நம்ம வீடுகளில் ஒரு பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அந்த குழந்தைங்களுக்கு நல்லா கல்யாணம் ஆகணும், அந்த குழந்தைங்க நல்லபடியாக அவங்க ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விசேஷமான ஒரு பூஜைகள் எல்லாம் வீட்டில் பண்ணாங்க. இது துளசியை வைத்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் ஒரு சில மங்களகரமான பொருட்களை நம்ம வாங்கிறதோ, இல்லை வீடுகளில் இந்த மாதிரியான துளசி பூஜையெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. ஸோ நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் துளசி செடியே இல்லை அப்படின்னா ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் போய் ஒரு துளசி கன்று வாங்கிட்டு நீங்கள் வைங்க. அந்த துளசிக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆடி மாதத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துளசிக்கு நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணுறது. துளசி மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம்தான். அதனால் ஆடி செவ்வாய்க்கிழமை துளசி செடி வாங்கிட்டு வீட்டில் பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். ரெண்டாவது, ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை நம்ம செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக இது வாங்கலாம் அப்படின்னா, அந்த விரலி மஞ்சள்னு சொல்கிறோம் இல்லையா, வாராகிக்கெல்லாம் அந்த மஞ்சள் தான் மாலை கட்டுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் என்ன அம்மன் படம் இருக்கோ புதுசாக நீங்கள் போயிட்டு கடையில் விரலி மஞ்சள் வாங்கிட்டு நல்ல அந்த வெள்ளை நூலை மஞ்சள் படுத்தி அந்த விரலி மஞ்சளை நீங்கள் மாலையாக கட்டி சாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இது எத்தனை மஞ்சள் கிழங்கு கட்டணும் அப்படின்னா
27 இந்த கவுண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சின்ன படமாக இருந்தாலும் 27 மஞ்சள் வந்து கட்டி அந்த அம்மனுக்கு வந்து வீட்டில் ஆடி செவ்வாய் நீங்கள் பண்ணிங்கன்னா திருமண தடை, குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை, வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லை, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி செவ்வாயில் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த அம்மன் ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த விரலி மஞ்சள் மாலையை நீங்கள் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை வந்து போடணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன துளசி செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துளசி செடிக்கு வந்து இந்த பஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அந்த பஞ்சை வந்து மாலையாக போடணும். அந்த பஞ்சு வந்து இப்படி இப்படி இழுத்திங்கன்னா இப்படி இப்படி மாலை வரும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குங்குமம் வச்சு பஞ்சு திரியாலேயே நீங்கள் மாலை போட்டு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். முகத்தில் வந்து நிறைய பருக்கள் எல்லாம் இருக்குது, உடம்பில் வந்து அங்கங்கே கட்டியாக இருக்குது, நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் ஒரு சின்னதாக வேப்பங்கன்று, அந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வேப்ப மரம் கன்று வந்து கோவிலுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோவில்லாம் இருந்ததுன்னா கோவிலில் கொண்டு போய் அந்த மரத்தை நட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ஆடி செவ்வாயில் ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் நிறையா இடம் இருக்குது, தனி வீடு தான், எனக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறவங்க இது விருட்ச சாஸ்திரத்தில் உள்ளது. இந்த மரத்தை வந்து நீங்கள் நட்டு வைக்கலாம். ஸோ நீங்கள் அதை எப்படி நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமையே இந்த மரக்கன்றை வாங்கிட்டு வந்துடணும். திங்கக்கிழமை நீங்கள் சாயங்காலமே என்ன பண்ணணும், ஒரு நல்ல குழியெல்லாம் எடுத்து அந்த மரம் வைக்கிறதுக்கான ஒரு அதை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 இருக்குது பார்த்திங்களா, செவ்வாய் ஹோரையில், அப்போ அந்த மரக்கன்றை நட வேண்டும். ஸோ திங்கக்கிழமை இரவு துவரம் பருப்பை ஊற வைக்கணும் நல்லா தண்ணியில். ஒரு 1/2 கிலோ துவரம் பருப்பை நல்லா ஊற வச்சுருங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை தான் பூமியில் ஃபஸ்ட்டு நம்ம விடணும். அந்த தண்ணியை விட்டுட்டு இந்த மரக்கன்றை நட்டு வச்சுட்டு அந்த துவரம் பருப்பு ஊற வச்சது இருக்குது பார்த்திங்களா, அதை பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்கணும். இது வந்து நமக்கு இரத்த சம்பந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி வந்து நிவர்த்தி ஆகும். ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில், அங்கே நம்ம போய் இந்த வேப்ப மரத்தை நட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த வேப்ப மரம் வந்து நீங்கள் டெய்லி அதை பராமரிக்கணும்னு இல்லை, பட் நம்ம ஒரு மாதத்துக்காவது போய் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு பராமரிச்சுட்டு வந்தாலே போதுமானது. வேப்ப மரம் கிடுகிடுன்னு வளர்ந்துடும். ஸோ உங்கள் வீட்லேயும் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆடியில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வேப்ப மரம் கன்றை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து நமக்கு நிவர்த்தி ஆகிடும். இப்போ நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஃப்ளாட்டில் நிம்மதியே இல்லை, ஏண்டாப்பா வீடு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு வாஸ்து கரெக்ஷன் உங்கள் ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலை, அந்த குபேர மூலையில் ஒரு ஃப்ளாட்டில் 4 கார்னர்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் ஒன்று கன்னி மூலை எடுத்துக்கலாம், இல்லைன்னா குபேர மூலை எடுத்துக்கலாம். இந்த 2 மூலையில் இந்த வேப்பங்கன்னை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா ஃப்ளாட்டில் வந்து தேவையில்லாத சண்டைகளோ இல்லை உங்கள் இடத்துல ஏதாவது அமானுஷ சக்திகள் இருக்குது, எங்களுக்கு யாருக்கும் ராத்திரி சரியாக தூங்க முடியல அப்படிங்கிறவங்களும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வேப்பங்கன்னை கொண்டு வந்து நட்டு வச்சு அந்த செடியை பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னாலே அந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆடி செவ்வாயில் இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயந்தான். இதில் சாஸ்திரங்களில் பல வகை உண்டு. விருட்ச சாஸ்திரத்தில் சொன்ன விஷயம், ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒவ்வொரு மரங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. அதில் செவ்வாய்க்கு இந்த வேப்ப மரத்தை அந்த நாளில் எப்படி நட்டு வச்சு நம்ம முன்னோர்கள் இந்த கிரகங்களுக்கான பரிகாரங்கள் செஞ்சுருக்குறாங்க. நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணலாம். ஆடி மாதத்தில் துளசி செடி வாங்கிறது, ஆடி மாதத்தில் இந்த வேப்ப மரம் வாங்கிறது, வீட்டில் மஞ்சக்கிழங்கு வாங்கி வைக்கிறது, இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஆடி செவ்வாயில் நம்ம செய்ய வேண்டிய மங்களகரமான விஷயங்கள் அல்லது வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.